சும்மானாக்க மக்களிடையே உங்களுக்கு என்னதான்டா ஆச்சு? இந்த ஹோஸ்டுக்கு போட்டு இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தெலுங்குல திரும்பி பார்க்கறப்பெல்லாம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்கடா. பட் இந்த பக்கம் தமிழ் பிக் பாஸ் செத்து போய் கிடக்குது. சத்தமே இல்ல. பட் இந்த இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோட நண்பர்களே. எப்பவுமே இருந்த மாதிரி இல்ல. நல்ல பசங்க. லாஸ்ட் சீசன் வரத்திலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிக் பாஸ் வர்றதுக்கு ஒரு 60 நாள் முன்னாடி, அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி எதனா ஒண்ணு பண்ணி கிளப்பி விட்டு மக்களை வந்து ஒரு ஹைப் ஏற்றி விட்டுறாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸா வரும் வரும் வருப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சுத்தமா அப்டேட்டே இல்ல. சரி அப்டேட்டே இல்லன்னு பார்த்தா இந்த பக்கம் இன்னொரு சைடு திரும்பி பார்த்தா ரூமர்ஸ் மேல ரூமர்ஸ் அடிச்சு கவுத்துறாங்க. இதுல ஹோஸ்ட் பஞ்சாயத்துங்கிறது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. சோ மொத்தமா இந்த வீடியோல பாத்துடலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஹோஸ்ட் யாரு தான் ப்ரோ? அதான் முதல் டாபிக். ஹோஸ்ட் யாரு? சிவகார்த்திகேயனா, விஜய் சேதுபதியா, இல்ல சூர்யா சாரா? ஏன்னா நேத்துல இருந்து புதுசா சூர்யா தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு சுத்துது. அதுவும் ட்விட்டர் பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அலறுது. சூர்யா தான் ஹோஸ்டா? ஐயோ அப்ப அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும், விஜய் சேதுபதி ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்னன்னா, ஐயோ விஜய் சேதுபதி வந்தா கூட பரவாயில்ல, சூர்யா எல்லாம் வாய்ப்பே இல்ல, சூர்யா எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப். இதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இந்த வீடியோல நான் ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ரெண்டாவது, நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஓப்பனா நான் வரலப்பா, நான் வரல, நான் வரேன்பா, நான் வரேன் அப்படிங்கறத ஓப்பனா சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல போட்டு உடைச்சிருக்காங்க. சோ அதை பத்தியும் ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். மூணாவது என்னன்னா, கொஞ்சம் முடி கிட்டலாம் அப்படிதான் இருக்கும். சோ மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மாசத்துக்கு ஒருக்கா நான் அப்படிதான் முடி வெட்டுறங்க பேர்ல எதனா ஒண்ணு பண்ணி வச்சிருவேன் மூஞ்ச. அதை மட்டும் கொஞ்சம் சலிச்சுக்கோங்க சரியா. கடைசியா ஐலோகோக்கான அப்டேட் அதுவும் கிடைச்சிருக்கு. ஐலோகோ எப்போ வரப்போகுது அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் என்னதான் ஆச்சு? ஹோஸ்ட் யார் தான் இப்ப முடிவு பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச அப்டேட் நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்த நியூஸ் பரகத்துக்கு 100% விஜய் சேதுபதி தான். 100% விஜய் சேதுபதி தான்ங்கிறது உண்மை. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வரணும். ஏன்னா கடைசி கட்டமா இப்ப கமல் சாருக்கு அடுத்து நம்ம அப்படி இப்படின்னு முடிவாகி ஓகே விஜய் சேதுபதியா சரிப்பா வரட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, நியூட்ரலா நின்று பேசுவார், நேச்சுரலா பேசுவார் அப்படிங்கறதுல அவர் வந்தா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் முடிவு பண்ணிட்டோம். பட் இப்போ சில பல இடங்கள்ல பார்க்க முடியுது சூர்யா தான் ஹோஸ்ட். ஏன்னா சிவகார்த்திகேயன் 100 கோடி வரைக்கும் பேசினாங்க. பட் சிவகார்த்திகேயன் நான் வரமாட்டேன்னு போயிட்டாரு. கடைசியா சூர்யா சாருக்கும் பேசியிருக்காங்க. அவர் சைட்லயுமே பேசி பட் அவர் சைட்ல வரலன்னு சொல்லல. பட் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ மோஸ்ட்லி சூர்யா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு சொல்ற மாதிரி நான் சொல்லட்டா, சூர்யா எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்புறம் இப்படி சொல்ற? பட் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. நீ கூட தமிழ்நாட்டுல வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல சொல்றாங்க, நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. கண்டஸ்டன்ஸ் லிஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேல வச்சு ரூமர்ஸ் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது சூர்யாவும் இது வந்து ரூமர் மாதிரி தான் கிளப்பிட்டு இருக்காங்க. சோ சூர்யா சார் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 100% விஜய் சேதுபதி தான் சொல்லி முடிவாயிடுச்சு. அது கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் போட்ட மாதிரியே சொல்லிட்டாங்க. 40 கோடியோ 60 கோடியோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சைன் எல்லாம் போட்டாச்சு. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் எங்க கிளப்பி விட்டாலும் அதெல்லாம் மறந்துருங்க. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் சரியா. சோ இந்த சீசனை பொறுத்தவரை நம்ம விஜய் சேதுபதி தான் வரப்போறாரு. அவர் எப்படி பண்ணுவாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேச்சுரலா பண்ண போறாரா, நியூட்ரலா பண்ண போறாரா, இல்ல ஒரு சைடா சாஞ்சி பேசுவாரா, இல்ல இன்னொரு சைடா அப்படி மாத்தி பேசுவாரா, மக்கள் கருத்தை எடுத்து பேசுவாரா? ஏன்னா உள்ள வரும்போதே ஒரு டேக்கோட வராரு. மக்களின் குரலாக மக்கள் செல்வன்னு சொல்லிட்டு வராரு. மக்கள் குரல் அங்க பேசுவாராங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது, சில பல கண்டஸ்டன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 90% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல சில பேர்லாம் நான் வர மாட்டேன், நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சாங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிறதே நம்ம ஜோயா. என்னையாயோ முதல் இடத்துல ஜோயா தான் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா ஜோயா வரலன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பட் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல அதிகமா ஜோயா வந்து கன்ஃபார்ம், ஜோயா வந்து கண்டிப்பா உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம தலைவர் பிக் பாஸ் நவீன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எடுத்து ஒரு கிளிப் மாதிரி போட்டிருந்தாங்க. என்னப்பா ஜோயா உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கப்பா, உண்மையாப்பான்னு சொல்லி போட்டதுக்கு ஜோயாவே தரமான ரிப்ளை கொடுத்துட்டாங்க. நான்லாம் வரமாட்டேன், நான் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் வரல, இந்த பிக் பாஸ் குள்ள நான் வரமாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சோ இந்த வகையில பார்க்கும்போது ஜோயா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, பட் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன். அடுத்ததா சிவாங்கி. சோ சிவாங்கியுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படி சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதுல சிவாங்கியுமே ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க, நான் எங்க பிக் பாஸா, ஐயோ நான் வரமாட்டேங்க, இந்த பிக் பாஸ் பக்கம்லாம் நான் வரவே மாட்டேன், எனக்கு அது வேணவே வேணாங்க, நான் பிக் பாஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ எல்லாருமே ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சு, நான் வரலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ட்விஸ்ட் இருக்கு. நான் கடைசியில சொல்றேன், ட்விஸ்ட் இருக்கு சரியா. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா திவ்யா துரைசாமி. இந்த வாழை படத்துல கூட நடிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வாழை படமும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம குக்கு வித் கோமாளி மூலமா நிறைய பேர் பாத்துருப்பீங்க. சோ இவங்களுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% கண்டிப்பா இருக்கு. ரீசெண்டா ஃபேம்ல இருக்க ஒரு பர்சன். அதனால இவங்களும் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதுக்குமே ஆப் படிக்கிற மாதிரி அவங்களுமே ஓப்பனா ஒரு இன்டர்வியூலயே, அது மட்டும் இல்லாம ஸ்டார் மியூசிக்னு சொல்லிட்டு நம்ம பிரியங்கா ஒரு ஷோ நடத்துறாங்களா, அந்த ஷோலயுமே ஓப்பனா சொல்லிட்டாங்க, பிக் பாஸா ஐயோ நான் நம்ப மாட்டேங்க, எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம்,
என்ன கூப்பிட்டாங்க பட் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டேய் நீங்க எல்லாருமே வரலன்னு சொல்லிட்டு இந்த ஷோக்களை யாரதான்டா தூக்கி போட. ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம மக்கள் மனசுல இருந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மெதுவா மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில புதுசா ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுத்து போட்டு அவன் மிக்சர் சாப்பிடறதோட உங்களை மாதிரி ஆட்கள் எடுத்து போட்டாதான் கொஞ்சம் துருன்னு இருக்கும், ஃபன் இருக்கும், சண்டை இருக்கும், கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல திவ்யா துரைசாமி சொன்னது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஜோக்கா தெரியறேன், கொஞ்சம் ஃபன் பண்ற கேரக்டர் தான். பட் என்னோட கேரக்டர் எப்படின்னா நான் ஃபன்னா இருந்தா ஃபன்னா இருப்பேன், கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா கோவம் வரும். சோ இந்த வகையில எனக்குலாம் அந்த ஷோ வந்து செட் ஆகாது. அதிகபட்சம் ஒரு 2 நாள் தான் 3 நாள் தான், அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால அந்த ஷோக்குல நான் வரமாட்டேப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க. இதுல கடைசியா பாத்தீங்கன்னா குரேஷி இந்த ரூமர்ஸ் லிஸ்ட்ல இருந்ததுல குரேஷியும் இருந்தாரு. அவருமே என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ட்விட்டர் இதுல அவரை பத்தி ஒரு ரூமர் கிளிப் ஒன்னு போட்டிருந்தாங்க. இவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல வந்து அவரோட போட்டோ ஆட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை எடுத்து ரீஷேர் பண்ணியிருக்காரு, அவரோட ட்விட்டர்ல வந்து ரீஷேர் பண்ணிருக்காரு. பட் இங்க என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா நிறைய பேர் வந்து வரலன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ரம்யா பாண்டியன், அவங்களுமே நான் பிக் பாஸ் அதுக்குள்ள நான் போமாட்டப்பான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து சடனா பார்த்தா பிக் பாஸ்க்குள்ள இருந்தாங்க. சோ அந்த வகையில இவங்களுமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை வரலன்னு சொல்லி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா இருக்கலாம், மேபி இருக்கலாம், அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குரேஷி என்னன்னா குரேஷியை நம்பாதீங்க, ஏன்னா அவர் கடைசி சீசனுமே இதே ஃபன் பண்ணாரு. கடைசி சீசன் 7 அப்படிங்கறத அவரோட இன்ஸ்டால நினைக்கிறேன், இன்ஸ்டால ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாரு, 7 பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த வகையில் அந்த டைமே நிறைய பேர் வந்து குரேஷி உள்ள வராருப்பா, ஃபன் பயங்கரமா இருக்க போது, வெறித்தனமா இருக்க போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் அது நடக்கவே இல்லை சீசன் 7ல. அதே மாதிரிதான் திருப்பி தலைவர் தன்னோட ஃபன் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கான அந்த ரூமர்ஸ் லிஸ்ட்ல வரும்போது அதை எடுத்து ரீஷேர் பண்ணி அவரும் உள்ள வராரோ, உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பேச வைக்கிறாரு. இதை விட இன்னொரு ஃபன் என்ன பண்றாருன்னா அதோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் புகழ்னு போட்டுறாரு. அந்த கிளிப் நான் போடுறேன். சோ இந்த மாதிரி அவர் வந்து ஃபன் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இவரும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மொத்தத்துல நீ என்னதான் சொல்ல வர, இந்த பிக் பாஸ் ஷோ நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. அப்படியே இந்த பக்கம் தெலுங்கு சைடு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆரம்பிக்கும் போது நினைக்கிறேன் வெறித்தனமான அப்டேட்டுங்க வச்சு செய்யறாங்க. நாளுக்கு நாள் அப்டேட் மேல கொடுத்து வீடு எப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண போறோம், அந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கான அப்டேட் வச்சு தெளிக்கிறாங்க. பட் தமிழ்ல பாத்தீங்கன்னா சாத்தமே இல்ல. தூங்குங்க எஜமா தூங்க, இந்த மாதிரி ஷோ வந்து தூங்கிட்டு இருக்கு. டீம் வந்து என்ன செய்யறாங்க நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம டீமை குறை சொல்ல முடியாது. ஏன்னா கமல் சார் போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. கமல் சார் மட்டும் இந்த சீசன்ல இருந்திருந்தாருன்னா டப்புன்னு எல்லாத்தையும் நடத்திருப்பாங்க. கமல் சார் போனதுனால அதுக்கு கரெக்டான ஹோஸ்ட் பிடிக்கணும், அது கரெக்டான ஸ்பான்சர்ஸ் பிடிக்கணும். ஏன்னா கமல் சார் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பான்சர்ஸ் வந்திருப்பாங்க கமல் சாரை நம்பி. பட் இப்ப கமல் சார் இல்லங்கும் போது அவங்க யோசிப்பாங்க டிஆர்பி எப்படி இருக்கும் எல்லாமே யோசிச்சுதான் அடுத்த ஸ்பான்சர்ஸ் உள்ள வருவாங்க. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டீம் வந்து திணறாங்க. டேய் எப்படிடா நடத்த, ஒருத்தர் போன பிறகு அதோட அருமை நமக்கு தெரியுதாடான்னு சொல்லிட்டு மொத்த டீமே அலறுது எப்படி நடத்த இந்த மாதிரி கொண்டு போவேன். பட் இப்போதைக்கு ஓரளவு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோமோ ஷூட் வேற நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த வாரம் நமக்கு கண்டிப்பா இந்த வாரம் எண்டுக்குள்ள நமக்கு லோகோ கிடைச்சிரும். பட் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தள்ளி போகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா சீசனுமே ஐ லோகோ வந்து ஆகஸ்ட் 18 அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 16 18 விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வாரத்துல ஒரு வாரத்துல ப்ரோமோ விட்டாங்க. அப்படி இப்படின்னு அக்டோபர் 1 போல அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 3 நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இந்த சீசன் அப்படி இருக்க போறது இல்ல. அக்டோபர் 2nd வீக் அந்த மாதிரி தான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன வீடு ரெடி பண்றாங்க, இப்பதான் வீடு வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க ஒரு நம்பிக்கை வைக்கணும், இந்த ஷோ வந்து பயங்கரமா போகும். ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து மாறி இருக்காங்க. அவங்களுக்கு தேவை டிஆர்பி. இந்த பழைய சீசன் மாதிரி வடக்கு சைட்ல பண்ண அந்த சின்ன விளையாட்டு போட்டியில் நடந்த விளையாட்டெல்லாம் கொண்டு வந்து டாஸ்க் மாதிரி வைக்க மாட்டாங்க, வெறித்தனமா இருக்கும். டாஸ்க்குங்க பேர்ல மொத்த வீடியோ அடிச்சு கவுத்துவாங்க. அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகோ ப்ரோமோ இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ள நமக்கு அப்டேட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 1st இருந்து ஓப்பனா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாம் கண்டிப்பா வராங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்கப்பா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், லைக்க போட்டு போங்க.